இதுக்கு எண்டே இல்லையா? போயிட்டே இருக்குது. எண்டே இல்ல போல. என்னென்னமோ இருக்கு. இங்க பாரு, அதோட ஃபேஸ் பத்தியா உன்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. என்னது? அது ஃபேஸ் பத்தியா உன்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. அதுக்கு மூக்கு பத்தியா உன் மூக்கு மாதிரி இருக்குது. மசாஜுக்கும் தனி காசு போல. எல்லாம் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமா? இதுக்கும் காசாமா गाइस? வெரி டிசப்பாயிண்டிங். ஏய் குட்டிங்களா? காசா நீங்க வாங்குறீங்க? காசா வாங்குறீங்க. இங்க பாருங்க, இங்கே நாங்க இங்க இருந்து நாங்க கொஞ்சுவோம். இங்க பாரு புளக்க. ஏ புளக்க. இருக்கு சுரட்ட முடியுதுக்கு. பாவம், இதுக்கு ஏர் செல் இருக்கிறது கஷ்டம். ஓ, இங்க வந்து பப்பீஸ் வாங்கிக்கலாம், சேல் பண்றாங்க. பப்பீஸ் வேணுமாலும் வாங்கிக்கலாம். இங்க பாக்குறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. அப்ப வாங்குறதுக்கு எவ்வளவு கேட்பாங்க? எடுக்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனா எடுக்கிறாரு டாக். ஓகே, இல்ல கிட்ஸ் இல்ல, 2 அடல்ட்ஸ் தான். எழுதி போட்டுருலாம். போகக்கூடாது. 100 ரூபா கொடுத்து வாங்கிருக்கோம். 2 பேருக்கு 100 ரூபா. அதனாலதான் வாங்கிருக்கோம். ஒரு வழியாக உள்ள வந்து விட்டோம். சரிக்கிட்ட பாருங்க. பா பா. ஃபாரின் நாயா இருந்தாலும் உச்சு தான் கூப்பிடுவேன். எல்லாம் உங்ககிட்டே வருது. உட்கார வச்சுட்டு மேல மேல. ஏ வா. இங்க பாரு, என்ன பாத்து எல்லாம் நீ இவங்கள சாப்பிடு. சூப்பர்ல. ஐயோ, பைப்பு போடறது பாலா இந்த நாய். ஏய் சாவடிச்சு. நன்றி உள்ள பிராணிகள். சரி, எல்லாம் சோறு பார்த்து நல்லா ஓடுது பாருங்க. அப்படி பசினா தானே எல்லா இதுகிட்டயும் போகும், எல்லா கஸ்டமர்கிட்டயும் போகும். ஏ மூஞ்சே சூப்பரா இருக்கு. அதுவா படக்கூடாதுங்குது பாரு. இது முடி ஏர் ஸ்டைல் சூப்பரா இருக்குது. இது பாரு, இது வயசாயிது, நிறச்ச முடியுது. உனக்கு இருக்க மாதிரி ஐயா தவிளிக்குது பாரு. எப்படிலாம் இறங்குறது. என்ன வேணும்? கையில தான் இருக்குன்னு பாக்குது, உன்னெல்லாம் கவனிக்கல. என்ன வேணும்? இருங்க, அதெல்லாம் கூட்டிட்டு வரேன். இவா பின்னாடி வருது பாரு. பா. கையெல்லாம் எச்சி பண்ணி விட்டுருச்சுங்க. முடி பிடிச்சிக்கிச்சு. கொடுத்துட்டியா? எல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டியா? எல்லாம் ஓடி போயிரும் பாரு. எல்லாம் ஓடி போயிரு. மயில பிடிச்சிருக்கோடி. பரவாயில்ல, இதுக்காக ஒன்று பிடிச்சிருக்கா. சிங்கடி முத்தா பேரு. இது பேரு அவ்வளவுதான்டி. உங்க ஓனர் அவ்வளவுதான் கொடுத்தாங்க. இன்னும் கொடுத்தாங்க. நிறைய பேர் வருவாங்க கொடுப்பாங்க. உங்க ஓனர் கொடுக்கல சாமி. தேடுது. நான் அது ஃபிளிப் பண்ணும்போது எல்லாத்தையும் கீழே போட்டேன். ஒரு ஒண்ணு கூட விட. என்னடா ஒண்ணு கூட இப்ப என் பக்கத்துல இல்ல. முடி பிடிச்சிருக்குது. இங்க பாரு, இதெல்லாம் எச்சி பண்ணி விட்டுருச்சு. ஆட்டி அவனை தூக்கிவா. இதுங்களோட விளையாடவா? தூங்குதுங்க, டிஸ்டர்ப் பண்ணலாவா? இப்படி தூங்கலாம். இதுங்க இவ்வளவுதான் இருக்குது. நாய் எவ்வளவுதான் இருக்குது. தூங்குது. வாங்க, இது ஆக்டிவ் டைம். ஜாலியா விளையாடலாம். அடிக்காது இல்ல? தெரியலையே. சரியான தூக்கத்துல இருக்குது பாரு. தூக்க வச்சு எப்படி படுத்துட்டு இருக்கு. அது சார் டாபர் மேன். இது டாபர் மேன். வால் இல்ல பாரு இதுக்கு. ஏன்னா இப்படி தூக்குதுங்க எல்லாம். இப்ப எங்க வச்சு தூங்குது பாரு. அப்படி தூங்க கூடாது மேடம். என்ன பண்றீங்க? அப்படி தூங்க கூடாது. இப்படி தூங்கு. கடிச்சிருக்கும் நேரம். மறுபடியும் அப்படியே தூங்குது பாரு. அது எங்கேயோ படுத்துட்டு போகுது. கடிச்சு போட போதுறான். உடறடே அப்படின்னு பாக்கு. கேளு. பீக்கு பார்க்ல வந்தா 2 hours இல்லனா 2.5 hours ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜாலியா போகுது. மனுஷங்க மூஞ்சியே பார்த்து அதனால அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றது, தொடறது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் ஆகுது. மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது. டிப்ரெஷன்ல குறைஞ்சிருச்சா? டிப்ரெஷன் கூடயா வருது? எங்க குறையும்? சப்புன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மேட் மாதிரி இருக்குது. அதான் பாரு, மேட் மாதிரி இருக்குது. ஃபீட் வேலாம் ஒண்ணு. இங்க பாரு, இங்க ஒண்ணு சந்தில சிந்து படுங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இது பாரு, ஹேர் பாரு அழகா இருக்கு பாரு இதுக்கு. இங்க பாரு, இதை பிடிச்சி கடிக்குது பாரு. கடிச்சு போடு. ஏய், அந்த பக்கம் போடி. சண்டை போடுங்க. ஐயோ ரெடி. இங்க பாரு, இது நாங்க சிவனையும் தானடா இருக்கோம். இப்படியோ சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருக்க. வாழ்க்கையிலேயே உருப்படியான வேலை இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன்.
அது லவர் ஸ்டாண்ட் மாதிரி. இது மாதிரி எங்க கூட்டிட்டு போயிருக்கிறேன் நான். எங்க கூட்டிட்டு போயிருக்க? கோயிலுக்கு எல்லா இடத்துலயும் என்ஜாய் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயுமே பிளஸ் சொல்லல. இதுதான் ஒர்த்தான பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. சரி, பீக்கு பார்க்கு ஃபுல்லா முட்டாச்சு. கொடுத்த 300 ரூபாய்க்கு ஒரு அனிமல் கூட பார்க்காம வந்திருக்கிறோம். ஒரு அனிமல் கூட கொடுத்த காசுக்கு எல்லா அனிமலையும் பார்த்தேன். எல்லா அனிமலும் பார்த்துட்டோம். அது இப்படிங்கிறான், கொடுத்த காசுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. ஆமா, எல்லாத்தையும் பார்க்கணும்னு பார்க்க வச்சுட்டாங்க. ஒவ்வொன்றுக்கு சிலதுக்கு மட்டும் செப்பரேட்டா அமௌண்ட் இருக்கு. அதுலயும் டாக் கொஞ்சம் ஒர்த்து. 100 ரூபாய்க்கு ஒருத்தர் 100 ரூபாய்க்கு 2 பேர் போவோம். அதான் வாங்கணும் டிக்கெட் எல்லாம் வாங்க மாட்டான். இவெல்லாம் ஸ்னேக் பார்த்தாவே ஓடி போயிடுவா. ஸ்னேக்கே பார்க்க மாட்டான். இருந்தாலும் அந்த 300 ரூபா கொடுத்துட்டோங்கிறதுக்காக கழுத்து மேலாம் போட்டு பாக்குறான். இதுக்கு மேல எப்படி நான் கூட்டிட்டு போறது இல்ல. இதுக்கு மேல நம்ம வந்து கார் வாங்கி கார்ல வரோம். ஓகேவா? கார் வாங்கி பொம்மை கார் வாங்கி இங்க வரோம். சரி, அடுத்தது இங்க இருந்து நேரா போனா போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வீட்டு கிளம்புறோம். இங்க பார்த்துட்டு இங்க மயக்கம் வருது. நான் இங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டு சோறும் போட்டுட்டு போலாம். போய் சாப்பிட வாங்கி கொடுவா. இதுல மேடம் வேற நான்வெஜ் வேற சாப்பிட மாட்டாங்க. சரி வா சாப்பிடலாம். இப்ப அடுத்தது நம்ம போட்டிங்ல அங்க போய் சந்திக்கலாம். வரது இந்த பக்கம், அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் போன? நான் அந்த பக்கம் போயிட்டு இப்படியே வந்து நினைச்சேன். நான் கூட வழி தெரியலையோ. வா சாப்பிடுவோம். எங்க போனாலும் இது ஒரு வழி கேட்கறதுனால பயமா இருக்குது. வழி கேட்ட இங்கதான் கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி போறாங்க. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். குளிக்க மாட்டோம், ஏன்னா தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி வந்து நீர் வரத்து குறைவு. இல்ல அது இல்ல, ஃபால்ஸ் ஊத்ததா? ஃபால்ஸ்னாவே ஊத்துறதுதான். ஃபால்ஸுக்கு தமிழ் என்னது? நீர்வீழ்ச்சி. இல்லம்மா, தண்ணி வரும், பைப்ல ஒரு மாதிரி சுட்டா வரும். வந்து அமிர்த மாதிரி எடுத்து தலையில இது பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்ப நம்ம ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஓடாத இப்படிதானடா போனோம். இல்ல, எல்லாரும் இந்த பக்கம் தான் வராங்க. ஏதோ தண்ணி வந்து கூட்டமா இருந்துச்சுன்னா எல்லாரும் போவாங்க. யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பைத்தியம். நீ ஒரு பைத்தியம், நீ சொல்றது அங்க வந்து போர்டே போட்டாங்க. போட்டிங்கே போயிருக்கோம். அங்க போர்டே போட்டாங்க, தண்ணி கம்மியா தான் இருக்குதுன்னு அப்படின்னு. அதே மாதிரி நாங்க போறோம்னா மேல ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இயற்கை மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, தண்ணி வரும்னு. பாக்கலாம். இங்கொண்டா நடக்கிறது. இதுதான் ஃபால்ஸுக்கு போறது தெரியலையே. அவங்க முழிக்கிறாங்க. எதுக்குடா அந்த பிள்ளைங்க அங்க போகுதுங்கன்னு. எந்த இடம்னே தெரியல, ஆனா நாங்க போயிட்டு இருப்போம். இங்க தகுதுதா. சரி வாங்க நம்ம இப்போ பேசி எப்படிதான் நடந்துகிட்டே பேசுங்க. ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. வழி கண்டலாம். வேவ் டு ஃபால்ஸ். ஆனா யாருமே கூட்டமே இல்லையே. ஐயோ, ஏமாத்தி போட்டாங்களே, யாருமே இல்ல. கைஸ், இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா அடர்ந்த காட்டுக்குள்ள, தண்ணியே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போறோம். தண்ணியே இல்லாத ஒரு ஃபால்ஸுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள. இதுல மறுபடியும் இந்த படியில ஏறி நான் பாக்கணும், எப்படி ஏறான்னு பாக்கணும். இறங்கவே முடியலையாமா? எங்க ஏறது? அவன் அங்கேயே மயக்க வருதுன்னா இந்த படி ஏறி என்னென்ன வரும்போதோ தெரியல. உன்னை கட்டினதுனாலதான்டா எல்லாம் எனக்கு வந்து. இல்ல வேற யாராவது கட்டியிருந்தீங்கன்னா இங்க இருந்து அப்படி ரயிலே போயிருவீங்க. நீங்க அந்த காலனில ரயில் விடுவாங்கல்ல, வேற தாங்கன்னு தாங்கி இருப்பாங்க. உன்ன மாதிரி எப்படி தாங்குவாங்க? இப்படியா கையில பிடிச்சிட்டா தாங்கி இருப்பாங்க. இல்ல நானும் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி ஜட்டி மேல போட்டுட்டு. ஆமா, இதுக்கே நீ சோண்டு போயிட்டிய. நீ எவ்வளவு தூரம் போகணும் இன்னும்? பாத்துக்கலாம். ஆமா, நீ எப்படி இந்த பாடி கண்டிஷன் வச்சுக்கிட்டு நீ அங்க போலாம் இங்க போலாம்? ஒரு சிறுத்தைகிட்டயோ புள்ளிக்கிட்டயோ போய் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுவ? நீ வந்து தப்பிச்சிட்ட, என்ன மட்டும் வந்து புடிச்சிட்டு போயிருது. என்ன வந்து காப்பாத்தவே இல்ல, அப்படியே ஓடிடுவியா? சிறுத்தைய போட்டோ எடுத்துட்டு வீட்டுல மாட்டி பெரிய ஃப்ரேமா மாட்டி உளுந்து கும்பிடுவேன். எதுக்கு? காப்பாத்திட்டேனா? என்ன இதுல இருந்து காப்பாத்திட்ட அப்படின்னு. அப்பல்ல நானும் பாஞ்சி சிறுத்தை மாதிரி பாஞ்சி. யார் நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருந்து அங்க தாவு பார்க்கலாம். மனச கல்லாயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியது. அடுத்த வேலை இன்னொரு பொண்டாட்டி கட்டுறதா? எனக்கு இதுதான் வேலை. எனக்கு பொண்டாட்டி கட்டுறதா வேலையா? அடுத்த வேலை பாப்பனா அதுதான் அர்த்தம். எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு டவுசர் கிழியுது, ஒரு பொண்டாட்டியே ஏற்காடு கூட்டிட்டு நீயாவது பரவாயில்ல, ஏற்காடு மட்டும் கூட்டிட்டு அப்படிங்கிற. இதை வேற இடத்துல இருந்தா நீ அங்க கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர். ஓ, நானே பரவாயில்லையங்கறயா? எங்க இருந்தா நீ இப்ப அது வந்து அந்த டார்ச்சர்ல நீ பரவாயில்ல. இதுதான் ஃபால்ஸ்.
இந்த ஃபால்ஸ். இதுதான் ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் இல்ல. ஃபால்ஸ்ல தண்ணி வராதுன்னு நினைச்சு வந்தோம். பரவாயில்ல, தண்ணி இருக்குது. பைப்ல திறந்துட்டா தண்ணி வரும்ல, இந்த மாதிரி வருது. போதும், தண்ணி பார்த்தாச்சு. இது எப்படி ஏறது? ஆனா இந்த ஃபால்ஸ் பாக்குறதுக்கு 50 படி இறங்கி மறுபடியும் 250 படி ஏறணும். ஏமாத்திட்டு எங்க போனாலும் ஏமாறுறோம் நாங்க. ஆமா, அங்க அப்படிதான் நந்தி சிலையை பார்க்க போனோம். விடு, மேட்ரு கதை எதுக்கு இப்ப, சேலை கதைக்கு வா. சாரி, ஏற்காடு கணக்கு வா. கணக்குங்கிற ஏற்காடு. ஏன் போறாங்க? பார்த்தாச்சா? போலாமா? இப்படி செஞ்சு இப்படி விழுந்துருவ மாட்டேங்குது. ஹைட்டுக்கு வேற பத்தாது. கொஞ்சம் படியே ஏற முடியல. பெரிய பெரிய படியே கட்டி வச்சுக்கிறாங்க. இறங்குறப்ப ஈஸியா தெரிஞ்சு, ஏறப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். எங்க வந்துட்டோம்? என்ன படி ஏறும் பெறணும். இல்ல அவ்வளவுதான், வந்துட்டோம். மனசு தேதிக்கும். அப்படி எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனையோ மலை ஏறி இருக்கேன், அவ்வளவா மலை ஏறிட்டேன். இந்த மலை ஏற முடியல. வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு வாந்தி வருது. வருது. உயிர் போறதுல இருக்கோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஃபால்ஸ்ல போயிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? வாந்தி எடுத்தது தான் மிச்சம். வாந்தி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல. ஃபால்ஸுக்கு யாராச்சும் வரீங்கன்னா சாப்பிடாதீங்க. நல்லா வெளுத்து கட்டிட்டேன். அங்கேயே பசிக்குதுன்னா நல்லா சாப்பிட்டா மீல்ஸ் பிரியாணின்னு 2 அழுத்திவிட்டா. சிரிப்பா வருது கொஞ்சம் பார்க்க. ஏற்காட்டை சுத்தி பார்த்தாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போறதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆமா, கண்டிப்பா. மறக்காம கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எங்கேயே வெளியே போறதும் போட முடியும். சரி, ஓகே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம எங்கேயே போறது மாதிரி இருந்தா நாங்கள் vlog எடுத்து போடுறோம். ஸோ பை.